ஹாய் காய்ஸ். இப்போது நான் அப்பயே சொன்னேன் ரிட்டன் அதே, அதாவது இது பிளாட்ஃபார்ம் 1. இங்கே இருக்கிறது வந்து 2 பிளாட்ஃபார்ம் தான். பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2 மட்டும்தான். ஸோ ஒரு காமன்ஸ் இருக்கிற மனுஷனுக்கு கூட தெரியும், அதாவது சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். ஒரு சைடு சரி, இப்போது 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது, 2 பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் பண்ணுறன்ற பேரில் 2த்தையும் உடச்சி விட்டாங்க. இப்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு சைடு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ப்ராப்பராக க்ளீன் பண்ணலாம்ல. இங்கே பாருங்களேன், அதையும் பண்ண மாட்டாங்க, இஷ்டத்துக்கு உடச்சி விட்ருவாங்க. எத்தனை நாள் ஆகுது, எத்தனை மாதம் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுதுன்னே தெரில. இவங்க ரெடி பண்ணுறன்ற பேரில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க. பட் அது எப்போ ரெடி பண்ண போகிறாங்க, அந்த கேள்வி தான். நம்ம வயசாகிட்டு செத்ததுக்கப்புறம் வந்து வேணுன்னா அப்பயும் ப்ராப்பராக வந்து பண்ண மாட்டாங்க, அப்பயும் வந்து கண்ணா பின்னா தான் பண்ணி வைப்பாங்க. இப்போ பாருங்கள், இன்னொன்று காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், இதெல்லாம் இது வந்து இந்த வேஸ்ட்டாக இருக்க கல், ஜல்லி, மணல்லாம் நம்ம அப்பா அம்மா வந்து கூலி வேலை பார்த்து சம்பாரிச்சது தான். இங்கே பாருங்களேன், மேபி நம்ம விடுங்க, படித்தவங்க உக்காந்த இடத்துல வேலை செஞ்சு எப்படியோ காசு சம்பாரிச்சிடுறோம், அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்கள்ல. இங்கே பாருங்களேன் கைஸ், எனக்கு ரொம்ப நான் மன உளைச்சல் கலாயிட்டேன் கைஸ். நான் இப்போ பிளாட்ஃபார்ம் 2 கட்ட போகிறேன், ரெடியாக இருந்துக்கோங்க. என்னோடய சேனலில் நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து தட்டி கேட்கணும்னு நினச்சேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் இனிமேல் ஒரு கொஞ்ச நாள் பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தால் நான் டைரெக்டாக வந்து கேஸ் போட்டுடலான் இருக்கேன். அப்படி இல்லையா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெஃபினட்டாக இறங்கி பண்ணுறதா இருக்குங்க கைஸ். இதுக்கப்புறம் விடக்கூடாது. இப்படியே விட்டால் தமிழ்நாடு தடுதலை நாடாக மாற்றிடுவாங்க. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் டெஃபினட்டாக இறங்கி கேள்வி கேட்கலான் இருக்கேன். தேங்க்ஸ்.